Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Top 3 what to watch, must to watch ஆன த்ரில்லர் வெப் சீரிஸ் என்னங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீராமண்டி 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒருத்தர் வாட்ச்னா டீசென்ட்டான மூவி, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை ரீக்ரியேட் பண்ணி நிறைய விஷயத்தை போல்டாக ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்கக்கூடிய 18+ ட்ராமா. தனியாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி 8 எபிசோட்ஸ்க்கு நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய 6 பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அந்த விடுதியில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா நபர்களுக்கு அடிமைகளாகவும் டான்சர்ஸாகவும் செக்ஸ் ஒர்க்கர்ஸாகவும் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வரக்கூடிய நபர்கள் ராஜாக்கள் இவங்க கிட்டலாம் அன்பாக பேசி பழகி அவங்களோட காதலை தெரிவிக்கிறது மூலிமா அங்கே விலை கொடுத்து அவங்களை யாராச்சும் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ஒரு எபிசோடில் அழகாக நரேட் பண்ணி மிக்ஸ் மேட்ச்சில் ஆந்தாலஜி ட்ராமாவாக 6 பேத்துக்கு இருக்கக்கூடிய காமன் கான்ஃப்ளிக்ட் ப்ராப்ளமாக அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா என்னங்கிறது கூட, அவங்களோட காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், அதை சுற்றி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ட்ராஜடி, ட்ராமா, லஸ்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு, ரிவெஞ்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் கமர்ஷியல் ட்ராமா. ஃப்ரீடம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூவி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்டட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தாண்டி அவங்களோட பெயின் என்ன, ரிக்ரெட் என்ன, அவங்க லைஃப் ஜேர்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்கிறதெல்லாம் அப்பட்டமாக தெரியும். அது தலைமுறையாக ஜென்ரேஷனாக மாறி வரும்போது அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி போராடுறாங்கிறத அழகாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இது. தமிழ் டப்ல இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் டப்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த லூட்ரி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா சீரிஸ். ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்க. 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சாலிடாக 45 minutes to 1 hour வரைக்கும் ஒரு 6 hours 30 minutes தான் ஒரே சிட்டிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லராக பயங்கரமாக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லை, புக்கை இன்ஸ்பயர் பண்ணி நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. கேப்டன் பிலிப்ஸுங்கிற புக்கை தான் இன்ஸ்பயர் பண்ணி நாவலாக நரேட் பண்ணியிருந்தாலும் அந்த புக்கே ட்ரூ ஸ்டோரிங்கும் போது எந்த அளவுக்கு ரியல் இன்சென்ஸை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்கேட் கேம்ஸ் வெப் சீரிஸ் ஜாக் ஸ்பேரோவோட கேப்டன்ஸ் ஆஃப் தி கரேபியன் மூவியும் உங்கள் மனசில் வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஃபியூஷனாக ஃபேண்டசியும் கலந்து கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலை தாண்டி த்ரில்லும் எமோஷனும் ஓவர் டோஸ் ஆயிருக்குங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஷார்ட்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப்பல் கூட்ஸையும் பயணிகளையும் ஏற்றுக்கிட்டு சொலாமை நாட்டை கடக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கே அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கேப்டன் ஷிப்பையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக என்ன நெகோஷியேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறாரு, அந்த கப்பல் யாரோட, கப்பலுக்குள்ள என்ன இருக்கு, அதை யார் கொள்ளையடிக்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க மாட்டிக்காம எப்படி உயிரோட அத்தனை பேரையும் காப்பாற்றி தப்பிச்சாங்க, அங்கே நடக்கக்கூடிய அதிரிபுதிரியான சம்பவம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வெப் சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சீரிஸோட மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைஜாக் போர்ஷன் தான். ஓப்பனிங்கில் ஹைஜாக்குள்ளே இறங்கிடுவாங்க. தரமான சம்பவத்தை நிறச்சி கொடுத்து நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. சொல்லாமை நாட்டை தாண்டி நிறைய கப்பலில் நடக்கக்கூடிய ஹைஜாக் அண்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பாலிடிக்ஸோட மிக்ஸ் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ட்ராமாவையும் நிறைச்சி கொடுத்துருக்காங்க. கடலில் கப்பலுக்கு மேலே ஆக்ஷன் சீக்வன்ஸ் சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாங்கும் போது தப்புச்சாலும் தப்பு பண்ணவும் உப்பு தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நரேஷனில் நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. மர்டர் இன் மஹிம் 2024ல தமிழ் டப்ல ஜியோ சினிமாஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா சீரிஸ். 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சாலிடாக 45 minutes ஒரு 18+ ட்ராமா தான். தனியாகவே பாருங்க. ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய மஹிம்ங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ரெஸ்ட் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பயங்கரமான ஒரு வேலைத்தனம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அந்த இடத்துல மர்மமான முறையில் இறந்து போனாங்க. அந்த கொலை யார் பண்ணுறாங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அவங்க டீம் ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கண்டினியூஸாக மர்டர் நடக்குது. அந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் கூட நம்ம கதையோட இன்னொரு ஹீரோவான ஜேர்னலிஸ்ட்டும் தேடி களத்தில் இறங்குறாரு. அவர் முக்கியமாக வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பையன் கேவா இருந்து காணாமல் போன காரணத்தினால இந்த கேஸ் கூட நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அவங்க கூட சேரும்போது வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்கிற தாண்டி எல்ஜிபிடிக்காக என்ன மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லாக சொசைட்டியில் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. கவர்மெண்ட் லா பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் என்னங்கிறத இந்த வெப் சீரிஸ் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதை ஏன் இப்போ சொன்னாங்கிறது இந்த சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் லிஸ்ட் அவுட் பண்ண டாப் 3, டாப் 10, டாப் 5 வீடியோஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.